இருக்கும் நிலையில் மாறுமோ இனிப்பவற்றில பேரலுபவற்றளவே இருக்கும் நிலையில் மாறுமோ இனிப்பவற்றில அவர் வல்லவே இருக்கு நிலையில் மாறுமோ இனிப்பவற்றில அவர் வல்லவே இருக்கு நிலையில் மாறுமோ உழைப்பவர் வாழ்வோ வீதியிலே உறங்குவதோ நடைபாதையிலே உழைப்பவர் வாழ்வோ வீதியிலே உறங்குவதோ நடைபாதையிலே இறக்கம் காட்டத்தான் நாதியில்லை இறக்கம் காட்டத்தான் நாதியில்லை பிரிப்பவற்றில வேறுபவர் வல்லவே இருக்கிற என்று மாறுமோ பிரிப்பவற்றில வேறுபவர் வல்லவே இருக்கிற என்று மாறுமோ இருப்பவர் இதையும் இறங்கிடுமா சேலையில் சொல்வோம் பறந்திடுமா இருப்பவர் இதையும் இறங்கிடுமா சேலையில் சொல்வோம் பறந்திடுமா அழுபவர் சிரிக்கும் நாள் வருமா அழுபவர் சிரிக்கும் நாள் வருமா பிரிப்பவர் வல்லவே இருக்கிற என்று மாறுமோ பிரிப்பவர் அவர் வல்லவே இருக்கிற என்று மாறுமோ உயர்த்தப்பட்டால் திட தேவையில்லை உள்ளதை இழந்திட சொல்லவில்லை உயர்ந்தன தாங்கிட தேவையில்லை உள்ளதை இழந்திட சொல்லவில்லை உயர்த்தப்பட்டால் திட தேவையில்லை உள்ளதை இழந்திட சொல்லவில்லை உழைப்பவர் உயர்ந்தால் போதுமையா உழைப்பவர் உயர்ந்தால் போதுமையா அவர் வல்லவே இருக்கு நிலையில் மாறுமோ பிரிப்பவர் அவர் வல்லவே இருக்கு நிலையில் மாறுமோ பிரிப்பவர் அவர் வல்லவே இருக்கு நிலையில் மாறுமோ தம்பி ஆமா பூமியில பிறந்தா ஒரு நாளைக்கு இறந்ததே ஆகணும் நீ நானும் நிரந்தரமா என்ன கடவுள் நம்மள இரும்புல செஞ்சாரா கனிமா முன்னால திருப்பூர்னா பின்னால நான் பின்னால இல்ல இந்த மூணு பின்னாலும் நம்ம தம்பி என்ன அதாவது சரி எல்லாரும் ஒரு நாளைக்கு இறந்ததே ஆகணும் எதுக்கு அதான் அடுத்த நீட்டும் சொல்லுங்க எனக்கு தெரியும் தம்பி எல்லாரும் ஒரு நாளைக்கு இறந்ததே ஆகணும் இந்த பூமியை விட்டு சரி போயிட்டே ஆகணும் ஏன்னா பிள்ளை கல்யாணம் முடிச்சு பிள்ளை நடக்குது ஆமா அப்புறம் ஜனத்தை கூடிக்கிட்டே இருக்கு அப்ப குறைக்கணும்னா முன்னாடி வந்தவங்க வழி விட்டு அந்த முன்னாடி இருக்கவங்க எல்லாம் போயிடணும் அப்பதான் பின்னாடி வந்த இடம் கரெக்டா நிரந்தரமாகும் அதனால இன்னைக்கு அம்மா கனியம்மா இறந்து போனாங்க இன்னைக்கு பிள்ளைகளை ஆத்த வைக்கணும் சந்தோஷம் பாடணும் நம்ம கையில இருந்து நம்ம தேவரத்துல இருந்து தமிழ் சேர்த்து தகரம் ஆட்டமலை வச்சிருக்காங்க 4 நாளைக்கு முன்னாடி எங்க பாடி சேர்த்து போச்சு ஆத்த வைக்கிறவங்க எங்க அண்ணன் தம்பியில வாடாங்க அடிச்சிருப்பாங்க அடிக்க கம்பத்து வீட்டு வளர்த்தி வர மூத்தவன்ல அத பெருமை ஏன் கேட்கிற ஆட்டம் வைக்க வேண்டாம் நானும் எவ்வளவு செலவு நான் செலவழிக்கிறேன் ஏன்னா செய்யறது செஞ்சு விட்டு ஆட்ட வர பேரு நீ அடிக்க வராங்க அடிக்க வந்தாங்களா செஞ்சு வச்சேன் நான் என்ன செஞ்சேன் ஒண்ணுமே செய்யல ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நானும் தாத்தாவும் காட்டுக்கு போயிருந்தோம் காட்டுக்கு போனீங்க தாத்தா உழுது கொடுத்தாரு நான் காட்டுல உட்கார்ந்து இருந்தேன் நீ மேட்ல உட்கார்ந்து கிணத்து மேட்ல உட்கார்ந்து இருந்தேன் அவரு கிளம்ப மாட்டேன் ரூபாய் எல்லாம் பேரா தண்ணி கேன் வச்சிருக்க எடுத்துட்டு வரானாரு குடிக்க தண்ணி கொண்டு வரா நான் தண்ணி கேன் எடுத்துட்டு வரப்போலே நடந்து போனேன் வாழை மாட்டேங்குது தேல் என் காலில் கடிச்சு புடிச்சு உங்க காலில் தேல் கடிச்சு தாத்தா தேல் கடிச்சு புடிச்சுன்னு தாத்தா கிடுகுடுன்னு ஓடி வந்தது ஐயா சின்ன பிள்ளைக்கு தேல கடிச்சு புடிச்சுன்னு அண்ணா கேட்ட அத்ததான் காலில் இறுக்கி கட்டினாரு எதுக்கு அப்படி கட்டுறேன்னு கேட்டேன் ஏன்னா தேல் கடிச்சா விச குடுகுடுன்னு ஏறும் அத ஆஸ்பத்திரி போக விச ஏறாம இருக்கணும் அப்படி கட்டிட்டாரு அப்படியே ஆஸ்பத்திரியில ஊசி போட்டு வந்துட்டான் ஒரு 2 நாளைக்கு முன்னே எங்க பாட்டி நானும் காட்டுக்கு போயிருந்தோம் பாட்டி நீயும் போனீங்க தாத்தா டவுன் பக்கம் போயிட்டாரு ஏன்னா பாட்டி மட்டும் ஒத்தையில இருக்கா நான் வரேன் பாட்டி காவலுக்கு இருக்கான்னு சொல்லி விட்டாரு நான் வேப்பமரத்துக்கல்ல உட்கார்ந்து கிளவி தென்னை மரத்துக்கல்ல உட்கார்ந்து இருந்துச்சு தென்னை மரத்துக்கடியில உட்கார்ந்துருக்கா இந்த மேகாத்துக்கு இந்த ஊது காத்து அடிச்சுக்கிட்டே இருக்குமா அடிக்கும் போது தென்னை மரத்துல இருந்து ஒரு குரண்டி பூச்சி காது எங்க கிளவி காது கடிச்சு போச்சு பாம்பு காதுல கடிச்சிருச்சு பாம்பு கடிக்கும் பாட்டி சொல்லிச்சு ஏழை பேரா பாட்டிய காதல பாம்பு கடிச்சு பிடிச்சிடான்னு சொன்னா டக்குனு தாத்தா செஞ்சது வந்துச்சு அவங்கள கால மாட்டு கிட்ட கயிறு கிடைஞ்சு எடுத்து கிளவி சங்கல இருந்து நல்ல இறுக்கி கட்டி வச்சு
நான் வேணும்னா கட்டினேன், விஷம் இறக்கூடாதுன்னு கட்டினேன். எப்படி கழுத்துல கட்டுவாங்க? அப்புறம் தாத்தா கால்ல கட்டினாரு. கால்ல கட்டலாம், கழுத்துல போட்டு கயிறை போட்டு இருக்கு. கிழவி கடிச்சது எங்க? காதுல. அப்ப காலத்துல கட்டணும். கழுத்துல கிழவி செத்து போனா ஏமால பழிய போடுறாங்க. மேலதான் பழி வரும். ஏமாலதான் பழி வருமா? பிறகு பாம்பு தான் கிடைச்சிருக்கு தம்பி. ஆமா